ஹாய் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பா அவங்களோட இழப்புகளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெயினை வந்து வலிகளை வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஒரு பெண் அதாவது அம்மா இறந்துட்டா கூட அந்த குழந்தைங்க வந்து பேசிக்காக வந்து பல விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டால் கூட, ஆனால் அப்பா இறந்துட்டா அந்த வீட்டுடைய மொத்த முதுகெலும்பும் உடஞ்ச மாதிரி. அப்போ வந்து அப்பா இல்லாத அந்த இடத்த பார்த்திங்கன்னா, ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் 2 பேருமே ஈவனாக தான் ஈக்குவல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பெண் பிள்ளைகள் வந்து ஒரு மேரீட் ஆகி போயிடுவாங்க. நிறைய பேர் இப்போலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. ஆனால் வந்து அதே மாதிரி ஆண் பார்த்திங்கன்னா, அவன் வந்து அதுக்கப்புறம் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும் தன் தம்பிங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தகப்பனாக அவன் வந்து அந்த இடத்துல இருந்து எல்லாவித செயல்களையும் செய்கிறான். ஆனால் இந்த ஆணோ பெண்ணோ மேரீட் ஆகி போகிறவங்களா இருக்கட்டும், மேரேஜ் பண்ணிக்கிறவங்களா இருக்கட்டும், அந்த ஃபேமிலியில் இரத்த உறவுங்கிறது பல பேர் சண்டை போட்டாலும் சரி தான், ஃபேமிலியே பிரிஞ்சாலும் சரி தான், நமக்குள்ள உறவுகளே இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் சின்ன ஒரு வலினா அந்த உறவுகளுக்கு தான் ஃபஸ்ட்டு வலிக்கும். அந்த இரத்த உறவுகளுக்கு வந்து அவ்வளோ மோஸ்ட் பவர்ஃபுல். அப்போ வந்து அந்த ஆணையோ அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக தாங்கி பிடிக்கிற ஒரு ஆணையோ பெண்ணையோ கண்டிப்பாக லைஃப்பில் எந்த சகோதரிகளும் நம்ம வந்து அவங்கள போய் என்ன பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு வலிகள் தர மாதிரியே கஷ்டத்தையோ இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளையோ தயவு செஞ்சு விட்டுடக்கூடாது. அவங்கள வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும். இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ.